மிலிட்டரி ஸ்கூல் என்பது கனவில் நினைத்து பார்க்க முடியாத கொடுமையான விஷயம். அவளை அது போன்ற ஒரு இடத்தில் கொண்டு சேர்ப்பதாக அவளை எப்படி அச்சுறுத்த முடியும்? ஆத்மிகா கோபமாக, அம்மா உனக்கு என் மேல பாசமே இல்லையா? நீ என்கிட்ட இப்படி பேசுற? உங்க யாருக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சுல்ல? நீங்க எல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க என்றாள். அனுப்பமா பெருமூச்சு விட்டாள். நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது உன்னோட நல்லதுக்காக தான்னு. அதனால இப்படி அடம் பிடிக்கிறத நிறுத்து, இல்ல திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு மிலிட்டரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துடுவேன் என்றாள். அனுப்பமா தன்னுடைய மகளை திட்டுவிட்டு எழுந்து அங்கிருந்து செல்ல நினைத்தாள். ஆத்மிகா மீண்டும் ஒரு முறை அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் அவள் ஐடியாவை மாற்றும் அளவுக்கு புத்திசாலி. அவள் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சி கூறினாள், அம்மா சரிம்மா, நான் இனிமே ஒழுங்கா நல்ல பொண்ணா நடந்துப்பேன். அதனால பிளீஸ் என் மேல கோவப்பட வேண்டாம். ஆனா எனக்கு இங்கேயே அடைஞ்சு இருந்து ஒரு மாதிரி இருக்குமா. பிளீஸ் என்ன வெளியில போக விடுறீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். சத்தியமா நான் தாத்தாவை தான் பார்க்க போறேன். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா என்று கெஞ்சினாள். இல்ல, அதெல்லாம் போக வேண்டாம் என்று மறுத்தாள். அவள் அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். அனுப்பமா திடீரென்று அவள் எவ்வளவு பைத்தியமாக நடந்து கொண்டாள் என்பதை உணர்ந்தாள். அதனால் அவள் தன் மகளிடம் பணிந்து பேசி, செல்லம் சொன்னா புரிஞ்சுக்கோ, தாத்தா இந்த நேரத்துல ரொம்ப பிஸியா இருப்பாரு. அதனால நீ அவரை தொல்லை பண்ண வேண்டாம். சொன்னா நல்ல பிள்ளையா கேளு. நீதானே இப்ப சொன்ன நான் நல்ல பிள்ளையா நடந்துக்கிறேன்னு என்று பொறுமையாக பேசினாள். சரி விடுங்கம்மா, தாத்தா பிஸியா இருக்காங்க. நான் அத்தையை போய் பாத்துட்டு வரேன்மா. அப்படியே மாமாவையும் பாத்துட்டு வரேன். அது ஓகே தானே? அதுக்காவது என்ன விடுவியாம்மா என்றாள். இல்ல வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். உன்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்றேன்ல என்று அனுப்பமா மீண்டும் கோபமானாள். கோபமாக, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீ யாரையும் பார்க்க உனக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஏதோ நடந்தா நீ என்னோட பொண்ணே இல்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப என்றாள். அனுப்பமா கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள். ஆத்மிகா மிகவும் சோகத்திலும் வலியிலும் இருந்தாள். அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க ஏன் என் மேல இவ்ளோ கோபப்படுறாங்க? அவங்க எப்பயும் இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. உண்மையிலே எல்லாருக்கும் என்ன ஆச்சு என அவள் தனக்குள் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் செய்த ஒரு சிறிய தவறு காரணமாக இனி அவளை யாருக்கும் பிடிக்காதா? அது உண்மையா? அவள் எல்லோருடைய இளவரசி. அவர்களின் வாழ்க்கையின் மொத்த சந்தோஷமும் இவள் அல்லவா? அவர்கள் எப்படி அவளை மிகவும் மோசமாக நடத்தினார்கள்? ஆத்மிகா மிகவும் கோபமாக இருந்தாள். அவளுடைய கோபத்தை தணிக்க யாரையாவது கண்டுபிடிக்க வேண்டும். அவந்திகா வசதியான இலக்காக இருந்தார். அந்த அவந்திகா இல்லை என்றால் இது எதுவும் நடந்திருக்காது. இருப்பினும் ஆத்மிகா அவந்திகாவை எவ்வளவு வெறுத்தாலும் அவளை வீட்டில் அடைத்து வைத்திருப்பதால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மறுபுறம் அவந்திகா மாதவன் குடும்பத்தை பழிவாங்க காத்திருந்தாள். இருப்பினும் பல நாட்கள் கடந்து விட்டன. மாதவன் குடும்பத்தினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று ரவி அவந்திகாவை பார்த்து கேட்டான். அவந்திகா அவளுடைய சிந்தனையில் இருந்து வெளியே வந்து, மாதவன் குடும்பம் இன்னும் ஏன் எதுவும் பண்ணாம இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கூறினாள். ரவி சிரித்துக்கொண்டே, கவலைப்படாத, அது சீக்கிரமே நடக்கும் என்றான். அது எனக்கும் தெரியும், ஆனா அவங்க ஏன் இவ்ளோ லேட்டா பண்றாங்க? அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு என்றாள். ரவி சிரித்துக்கொண்டே, அப்படின்னா அவங்க நம்மளை எதுவும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா என்றான். கண்டிப்பா, அவங்க எதுவும் பண்ணலனா நம்ம வேற எப்படி அவங்க நம்ம வலையில சிக்க வைக்கிறது என்றாள். அவள் மீது ரவியின் பார்வை பிரகாசமாகியது. நீ மட்டும் தாண்டி எதிரி தாக்கணும்னு ஆசைப்படுற என்றான். தங்கள் எதிரிகள் பழி வாங்குவதற்காக வருவார்கள் என்று பெரும்பாலானவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் அவந்திகா அப்படியே நேர்மாறாக இருக்கிறாள். போட்டி இருந்தால் மட்டுமே அவள் கடுமையாக போராடுவாள். அதனால் கடைசியில் அவளுடைய எதிரிகளின் நிலைதான் மோசமாக இருக்கிறது. அவந்திகா ஒருபோதும் ஒரு சவாலில் இருந்து விலக மாட்டாள். ரவி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் திடீரென்று ஒரு பெருமூச்சுடன், நல்ல வேலையா நான் உன்கிட்ட முன்னாடியே வந்து சரண் அடைஞ்சிட்டேன், இல்லனா என்னோட நிலைமை அவ்வளவுதான் என்று நக்கலாக கூறினான். இல்லையெனில் அவன் அவளை எதிர்கொண்ட பிறகு ஒரு பயங்கரமான முடிவை சந்திப்பான். ரவி என்ன லூசுத்தனமாக பேசுகிறான் என்று யோசித்துக் கொண்டே அவந்திகா ஆர்வத்துடன் அவனை பார்த்தாள். ரவி அவளை பார்த்து சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்துடன், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற என்றாள். அடி பாவி, நான் சிரிக்க கூடாதா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் சிரிச்சேன் என்றான். நீ ஏன் சந்தோஷமா இருக்க சொல்லு என்றாள். ஆண்களின் இதயங்களில் உள்ளதை சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தாள். நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு சொல்லியே ஆகணுமாடி? நீ என்னை விட்டு போலல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன், சிரிச்சேன் என்றான். மாதவன் குடும்பத்தினர் தங்களை எதிர்கொள்வதற்காக அவந்திகா காத்திருக்கிறாள். மீனின் வருகைக்காக காத்திருக்கும் கொக்கை போல அவள் காத்திருந்தாள். மாதவன் குடும்பம் மொத்தமாக அழிந்துவிடும் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத திருப்பம் காத்திருந்தது. அனுப்பமா பீச்சில் படகில் சென்று கொண்டிருந்தாள்.
எதிர்பாராத விதமாக அவள் கடலில் விழுந்து கிட்டத்தட்ட மூழ்கிவிட்டாள். அங்கு இருந்தவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. தங்கள் உயிரும் போய்விடுமோ என்று பயந்தனர். அந்த நேரத்தில் தற்செயலாக மாதவன் குடும்பத்தின் 3வது மகனாக அரவிந்த் படகில் பயணம் மேற்கொண்டிருந்தான். அனுபமா கடலில் தத்தளிப்பதை கண்டவன் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் உடனே கடலில் குதித்து அவளை காப்பாற்றினான். அவன் மட்டும் அங்கு இல்லை என்றால் அனுபமா கடலிலே மீன்களுக்கு இரையாகி இருந்திருப்பாள். இந்த செய்தியானது காட்டுத்தீயாக பெங்களூர் முழுவதும் பரவியது. இந்த செய்தி ஆதித் நாராயணன் குடும்பத்தையும் செந்தில்நாதன் குடும்பத்தையும் ஆச்சரியப்படுத்தியது. ஒரே இரவில் மாதவன் குடும்பம் அவர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. இவர்கள் மாதவன் குடும்பத்தை அழிவை நோக்கி தள்ளி கொண்டிருந்தார்கள். ஆனால் மாதவன் குடும்பம் இவர்களின் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றியிருந்தது. எனவே மாதவன் குடும்பத்தையே தொடர்ந்து அடக்குவது அவர்களுக்கு சரியாகப்படவில்லை. அதுவும் இல்லாமல் அனுபமா தனது உயிரை அரவிந்த் எப்படி காப்பாற்றினான் என்று செந்தில்நாதன் குடும்பத்தினருக்கும் ஆதித் நாராயணன் குடும்பத்தினருக்கும் முன்னால் புகழ்ந்து கொண்டிருந்தாள். அதனால் அவர்கள் மாதவன் குடும்பத்திற்கு எதிரான அவர்களுடைய அடக்குமுறை நிறுத்தப்பட்டது. உண்மையில் அதற்கு பதிலாக மாதவன் குடும்பத்தின் உதவிக்கு அவர்கள் நன்றி கூறினர். கண்ணை மூடி திறப்பதற்குள் எதிரிகளாக இருந்த சில குடும்பங்கள் திடீரென்று ஒருவருக்கு ஒருவர் சிறந்த நண்பர்களாக மாறின. இந்த திடீர் மாற்றமானது பார்த்து கொண்டிருந்த பலரை திடுக்கிட வைத்தது. என்ன நடக்கிறது என்பதை சந்திரன் குடும்பத்தினரால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. மாதவன் குடும்பத்தின் அழிவு கிட்டத்தட்ட உறுதியான தருணத்தில் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்வு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. இது சந்திரன் குடும்பம் எதிர்பாராத சதி திட்டத்தின் முழுமையான மாற்றமாகும். அவந்திகாவும் ரவியும் மட்டுமே நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மாதவன் குடும்பம் ஒரு வழியா காயே நகர்த்திருச்சு என்று அவந்திகா லேசான புன்னகையுடன் கூறினாள். அவளுடைய மனநிலை மிகவும் பிரகாசமாக இருந்தது. ரவியும் கூட சந்தோஷத்தில் இருந்தான். உண்மையிலேயே அவங்க பண்ணியிருக்கிறத நான் எதிர்பார்க்கலதான். என்ன நடக்கிறது என்பதை ஜானின் குழுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாதவன் குடும்பம் இப்ப திரும்பியும் மேல வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்து நீங்க 2 பேரும் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க என்று ஜான் ஒரு வினோதமான வெளிப்பாட்டுடன் கேட்டான். அலித்ராவும் மற்றவர்களும் எதுவும் புரியாமல் இருந்தனர். இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் கிட்டத்தட்ட மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். மாதவன் குடும்பத்தை அழிக்க எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டும் ஆனால் இப்போது அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன. அதனால் அவர்கள் எப்படி இருக்க முடியும்? ரவியின் பதில் உண்மையில் அசாதாரணமானது. அவர்கள் ஏமாறவில்லை அல்லது கோபப்படவில்லை, ஆனால் மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது? அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று அவந்திகா அறிந்திருந்தாள். எனவே அவள் அமைதியாக விளக்கினாள். மாதவன் குடும்பத்தை அவ்வளவு சுலபத்துல அழிச்சிட முடியாது. அவங்கள அடக்கிறது அவங்கள அழிவுக்கு தள்ளாது. இது இப்படியே தொடர்ந்தா அவங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆனா அவங்க ஏதோ மூவ் பண்ணாதான் நம்மளால எதுவும் பண்ண முடியும். அலித்ராவுக்கு எதுவும் புரியவில்லை. அதனால அவங்க எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆனா ஏன்? இப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும் அவங்கள என்றாள். அவந்திகா நம்பிக்கையுடன் சிரித்தாள். அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் என்றாள். எந்த சான்ஸும் கிடைக்கல, என்ன பண்றது? மாதவன் குடும்பத்துல உள்ளவங்க எதுவும் பண்ணலனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லையா என அலித்ரா கவலையுடன் கேட்டாள். அதற்கு அலித்ரா, இல்ல கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, சும்மாலாம் உட்கார மாட்டாங்க என்றாள். ஜஸ்டின் யோசித்தான். மாதவன் குடும்பம் இப்போ இருக்கிற நிலையை எட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் விட்டுட மாட்டாங்க என்றான். நீ சொல்றதும் சரிதான். அவங்க அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நிறைய இழந்துட்டாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் எதையும் கைவிட மாட்டாங்க என்றார். அவங்க என்னதான் செய்வாங்க? அவங்க எதுவும் பண்ணாம சும்மா இருந்தே மேல வந்துடுவாங்க போல. நடக்கிறது எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்குது என்று ஜான் கோபத்துடன் கூறினான். ஜிங்கே மெல்லியதாக சிரித்தார். அதுவும் இல்லாம இந்த நேரத்துல மாதவன் குடும்பம் அவங்களோட அழிவுல இருந்து மட்டும்தான் மீண்டு இருக்கு. செந்தில்நாதன் குடும்பம் அவங்கள டார்கெட் பண்ணது நிறுத்தி இருக்கு. அவங்க முன்னாடி இருந்த மாதிரி க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. இந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்ச அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஜனாதிபதி கிட்ட நெருங்கவே முடியாது. பாதுகாப்பெல்லாம் பலமா இருக்கு. மாதவன் குடும்பம் திரும்ப நிமிர்ந்து நிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணும் என்றார். ஆமா, நீ சொல்றதும் சரிதாண்டி. இது ஒரு ஆரம்பம் தான். கண்டிப்பா இதே வேகத்தோட ஏதாச்சும் செய்யும் என்றான். அதனால நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறது தான். எந்த சான்ஸும் கிடைக்கலனாலும் நம்ம ஒண்ணுத்த உருவாக்க வேண்டியதுதான் என்றாள். ஒரு கோபமான உறுதியானது அவந்திகாவின் பார்வைக்கு பின்னால் ஒளிர்ந்தது. மாதவன் குடும்பம் வீழ்ந்த பிறகு பெங்களூரின் முழு கண்ட்ரோலும் மாற்றப்படும். எனவே இந்த யுத்தம் உண்மையை தீர்மானிக்கும் போராக இருக்கும்.
அவந்திகாவின் தரப்பு மற்றும் லின் குடும்பத்தினர் இருவரும் இதை பற்றி புரிந்து கொண்டனர். அந்த தருணத்தில் இருந்து அவர்கள் யாரும் இதிலிருந்து விலக துணியவில்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் முழு கவனம் செலுத்தினர். இருப்பினும் மாதவன் குடும்பம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தது. அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. வரவிருக்கும் தேர்தலுக்கு முன்னர் அவர்களுடைய பழைய செல்வாக்குடன் மீண்டும் நிமிர வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் மற்ற செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடனான உறவை சரி செய்ய வேண்டியிருந்தது. அவந்திகாவும் ரவியும் எதிர்பார்த்தபடி மாதவன் குடும்பத்தில் இருந்து ஒரு பெரிய செய்தி வெளிவந்தது. மாதவன் குடும்பத்தின் 3வது மகனான அரவிந்துக்கும் ஆதித் நாராயணன் குடும்பத்தின் ஒரே பேத்தியான ஆத்மிகாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கின்றது. வெளியில் இருந்தவர்கள் யாரும் இதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்மிகா அரவிந்தை காதலிக்கிறாள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதனால் அவர்கள் இந்த முயற்சியை இறுதியாக ஏற்றுக்கொண்டனர் என்று அவர்கள் கருதினர். இருப்பினும் அவந்திகாவிற்கும் மற்றவர்களுக்கும் இந்த வளர்ச்சி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. ஆத்மிகாவை அரவிந்த் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் அனுபமாவை காப்பாற்றியிருந்தாலும் ஆத்மிகாவை மாதவன் குடும்பத்திடம் ஒப்படைக்க எந்த காரணமும் இல்லை. மேலும் இந்த நிகழ்வுகள் ஒரு சில புருவங்களை உயர்த்தியது. இது போன்ற நேரத்தில் ஆத்மிகாவுடனான நிச்சயதார்த்தம் செய்ய அரவிந்த் இந்த விளையாட்டில் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி இருக்க வேண்டும். இந்த நிச்சயதார்த்தத்திற்கு ஆதித் நாராயணன் குடும்பத்தினர் ஏன் சம்மதம் தெரிவித்தார்கள் என்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆதித் நாராயணன் குடும்பம் அடிப்படையில் மாதவன் குடும்பத்தை முதலிடம் பெற வைப்பதற்காக உதவியது. மாதவன் குடும்பத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்று அறிந்த பிறகு அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? ரவி மற்றும் ராஜச்சந்திரனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. ராஜச்சந்திரன் கோபமாக வெளிப்பாட்டுடன் ஏதோ பெருசா நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல என்றார். ஆதித் நாராயணன் குடும்பத்து மேல சந்தேகமா இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு என்று ரவி கூறினார். அவந்திகா தலையாட்டினாள். உண்மையிலேயே ஆதித் நாராயணன் குடும்பம் தங்களோட சொந்த நலன்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அனுபமாவா இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு என்றாள். அவந்திகா மெதுவாக விளக்கினாள். ஒன்னு, அரவிந்த் அனுபமாவை காப்பாத்தினது தற்செயலான ஒண்ணுன்னு சொன்னாங்க. அதுவே சந்தேகமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. இப்ப என்னன்னா ஆத்மிகாவுக்கும் அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம்னு சொல்லி இருக்காங்க. தொடர்ந்து இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா ஏதோ முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சது மாதிரி இருக்கு. இது மாதவன் குடும்பத்தோட ரீஎன்ட்ரின்னு தெளிவா தெரியுது. ஆனா இது எல்லாமே ஆதித் நாராயணன் குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாம எல்லாம் நடக்கிறது சான்ஸே இல்ல என்றார். நீ சொல்றது பார்த்தா அனுபமாதான் மாதவன் குடும்பத்துக்கு ரகசியமா ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறியா என்றான் ரவி. அவந்திகாவும் ஆமாம் என்று. நான் தான் நினைக்கிறேன். அரவிந்த் தான் அவங்களை காப்பாத்தினது. ஆத்மிகா அவங்களோட பொண்ணு, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பண்ணிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஆத்மிகாவோட அம்மாவா அவங்களோட அனுமதியும் ஆசிர்வாதமும் இல்லாம அரவிந்த் ஆத்மிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா இதுல அனுபமாவோட உதவி இருக்கு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா மாதவன் குடும்பம், ஆதித் நாராயணன் குடும்பம், செந்தில்நாதன் குடும்பம் இடையிலான உறவை மேம்படுத்திக்க முடியும் என்றாள். அவந்திகா சொல்றதும் சரிதான் என்று ராஜச்சந்திரன் தலையசைத்தார். செந்தில்நாதனையும் ஆதித் நாராயணன் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மாதவன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் அவங்களோட ஒரே பேத்திய அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவ்வளவு சுலபமா சம்மதம் சொல்லி இருக்க மாட்டாங்களே. இந்த பிரச்சனைய இதோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சாங்களா என்ன? மாதவன் குடும்பம் தங்களை நல்லவங்கன்னு நிரூபிக்க நிறைய கஷ்டப்படும்னு நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் மர்மமாவே இருக்கே என்றான். மாதவன் குடும்பம் ஆத்மிகாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? முழுசா 1 மாசம் கூட ஆகல. அப்படி இருக்கிறப்போ அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்களா? அரவிந்த் அனுபமாவை காப்பாத்தி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுமா என்ன? ஆதித் நாராயணன் குடும்பம், செந்தில்நாதன் குடும்பமும் அவங்க பண்ண ஹெல்ப்ப அவ்வளவு பெருசாலாம் எடுத்திருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி ஆத்மிகாவை மாதவன் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? ஆதித் நாராயணன் குடும்பம் செந்தில்நாதன் குடும்பத்தின் விலை மதிப்பற்ற குழந்தை. குறிப்பாக செந்தில்நாதன் குடும்பத்தை பொறுத்தவரை அவள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கவள். ஏனெனில் அவள் செந்தில்நாதனின் ஒரே பேர குழந்தை. செந்தில்நாதனின் அனுமதியின்றி யாரும் ஆத்மிகாவை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. வேறு விதமாக கூறினால் இந்த நிச்சயதார்த்தம் ஏற்கனவே அவருடைய சம்மதத்தினையும் பெற்றுள்ளது. ஆனால் அவர் ஏன் எதுவும் யோசிக்காமல் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒப்புக்கொண்டார்? ஆத்மிகாவினால் மட்டுமே இந்த ஏற்பாட்டை தனியாக செய்திருக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அனுபமாதான் இதற்கெல்லாம் முக்கிய நபராக இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் வலுவாக இருக்கின்றது. அவள் செந்தில்நாதனின் மகள். அவள் சம்மதிக்க வைத்திருந்தால்தான் இது எல்லாம் நடந்து இருக்கும். அனுபமா நிரபராதி என்று அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். இருப்பினும் அனுபமா ஏன் மாதவன் குடும்பத்துடன் பக்கபலமாக இருக்கிறாள் என்று அவந்திகாவிற்கும் மற்றவர்களுக்கும் புரியவில்லை. இந்த மர்மத்தின் ஆணி வேரை கண்டுபிடிக்க ராஜச்சந்திரன் தனிப்பட்ட முறையில் செந்தில்நாதனை பார்க்க அழைத்திருந்தார்.
அவர்கள் அனைவரும் மாதவன் குடும்பத்திற்கு பிரஷர் கொடுக்க ஒப்புக்கொண்டனர். அதனால் இப்போது அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்கான பொருள் என்ன? மாதவன் குடும்பத்தை எதிர்த்து போராட ஒரே பக்கத்தில் நிற்க ஒப்புக்கொண்டதால் ஆத்மிகாவின் கொலை குற்றச்சாட்டை தொடர வேண்டும் என்று சந்திரன் குடும்பத்தினர் முடிவு செய்தனர். அப்படியானால் சந்திரன் குடும்பத்தினர் இனி அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை மதிக்க தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்மிகா கடத்தல் கேஸ் இன்னும் முடிக்கப்படாத வழக்குதான். எனவே சந்திரன் குடும்பம் இந்த வழக்கை மீண்டும் தொடங்கினால் இந்த சில குடும்பங்களை அது தலைகீழாக மாற்றக்கூடும். ராஜச்சந்திரன் பேசுவதை எல்லாம் அமைதியாக செந்தில்நாதன் கேட்டுக்கொண்டிருந்தார். செந்தில்நாதன், இப்போ உங்க குடும்பம் நடந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். அப்படி இல்ல இந்த விஷயம் இன்னும் பெருசாயிடும் பாத்துக்கோங்க. என்னோட பேரை இப்போதான் தன்னோட பாதி வாழ்க்கையை இழந்துட்டு இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்கான். நீங்க மட்டும் சரியான காரணத்தை சொல்லலனா மத்தது எல்லாம் நம்ம கோர்ட்ல பேசிக்கலாம். உங்களுக்கு தயவு காட்டின என்னோட குடும்பத்தையே கஷ்டப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா என்றார். ராஜச்சந்திரன் கோபத்தை புரிந்து கொண்டு, ராஜச்சந்திரன், நாங்க எல்லாம் நேர்மையா தான் இருக்கோம். இப்ப நடக்கிற விஷயத்துல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா மாதவன் குடும்பம் தான் என்னோட பொண்ணை காப்பாத்தினது. அதனால நான் எப்படி அவங்களை அழிக்கிறது? அது நல்லா இருக்காதே என்றார். அதனால அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு நீங்க அவங்கள சம்மதி ஆக்கிட்டீங்க, அப்படிதானே என்றார். அவர் அப்படி கூறியதை கேட்டதும் செந்தில்நாதன் கோபமானார். நாங்க சம்மதி ஆகணும்னு இருக்கிறது ஒண்ணு எங்களோட நோக்கம் இல்ல என்றார். ஆத்மிகாவும் அரவிந்தும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கியா என்றார். என்னால எதுவும் பண்ண முடியல, அதான் உண்மை. மாதவன் குடும்பத்தை சேர்ந்த பையனை என்னோட பேத்தி காதலிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாங்க அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தது. அவ ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தா. எப்படியோ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவ செஞ்ச விஷயம் அந்த அரவிந்த தேடி போனதுதான். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. ஆத்மிகா அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னான், நான் முன்னாடியே அவனுக்கு சொந்தமாயிட்டேன், அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அனுப்பமாவும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா. அதனாலதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஆதித் நாராயணன் குடும்பத்துக்கும் மனசு மாறுறது தவிர வேற வழி தெரியல என்றார். நீ சொல்றதை வச்சு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் ராஜச்சந்திரன் கோபமாக கேட்டார். ஆமா, அப்படி எதுவும் நடக்காம இருந்திருந்தா அந்த கேவலமான மாதவன் குடும்பத்தை அழிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். அவங்க எங்களுக்கு எதிரா நல்லா பிளான் பண்ணி காய் நகர்த்தி இருக்காங்க. செந்தில்நாதன் குடும்பத்தோட ஒரே பேத்திக்கு எதிரா பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்காங்க என்றார். மாதவன் குடும்பம் ஆதித் நாராயணன் குடும்பத்துக்கு எதிராக மிகவும் இழிவாக செயல்பட்டது. ஆனால் அந்த பெண் முட்டாள். அரவிந்த் அவளை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று தெரியாத அளவிற்கு அடிமுட்டாளாக இருக்கிறாள். அதனால் அவர்கள் எவ்வளவு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் ஆத்மிகா ஏற்கனவே அரவிந்திடம் தன்னை கொடுத்ததால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். ஆத்மிகாவால் அனைவரின் கைகளும் கட்டப்பட்டிருந்தன. அதனால் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதற்கு ஒப்புக்கொள்வது அவளை அழித்துவிடும். அதனால் அதை மறுப்பது அவளை இன்னும் அழித்துவிடும். அதிர்ஷ்டவசமாக ஆத்மிகாவின் தனித்துவமான செல்வாக்கின் காரணமாக அவள் இரக்கமற்ற மாதவன் குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டாலும் அவளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம், அவர்கள் தங்களின் விலை மதிப்பற்ற புதையலை அப்படியே அவர்களிடம் தூக்கி கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு உண்மையில் இதில் விருப்பம் இல்லை. ராஜச்சந்திரன், எங்க குடும்பத்தோட ஒரே வாரிசு ஆத்மிகா தான். நான் உனக்கும் சந்திரன் குடும்பம் மொத்தத்துக்கும் துரோகம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல என்று அவர் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார். செந்தில்நாதன் தனது வாழ்நாள் முழுவதும் மிகவும் கடினமாக உழைத்து தனக்கென ஒரு அந்தஸ்தை உருவாக்கி நாட்டின் மதிப்புக்குரிய இடத்தில் இருக்கிறார். இருப்பினும் இறுதியில் அவர் தனது பேத்தியிடம் தோற்று போனார். அவருக்கு மகன் கிடையாது, மகள் மட்டுமே. அவருக்கு ஒரு பேத்தி மட்டுமே இருந்ததால் அவளுடைய வாழ்க்கையையும் பாழாக்க விரும்பவில்லை. ஆத்மிகா தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருந்தாள். இப்போது அவள் தனது முழு வாழ்க்கையையும் கட்டி எழுப்பிய அனைத்தையும் இழந்து விட்டாள். அப்படி என்றால் அவரிடம் நிறைய பணம் மற்றும் அபரிவிதமான செல்வாக்கும் இருந்தால் என்ன செய்திருப்பாள்? அதையெல்லாம் அவரது எதிர்கால சந்ததியினருடன் விட்டுவிட வேண்டியதுதான். இந்த வகையில் செந்தில்நாதன் இதையெல்லாம் மோசமான ஒருவரிடம் கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசியில நீதான் ஜெயிச்ச. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்கிருந்து விலகி போயிருந்தாலும் உன்னோட 2 பேரன்களும் உன்னோட குடும்ப பேரை காப்பாத்துவானுங்க. உனக்கு என்ன இருக்கு? நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா என்ன பாரு, நான் என்னோட வாழ்நாள் முழுசும் ஆடம்பரமா இருந்துட்டேன். செந்தில்நாதன் குடும்பத்தோட பேரும் புகழும் எல்லாம் என்னோடைய அழிஞ்சிடும். என்னால ஆத்மிகாவையும் நம்ப முடியாது. ஏற்கனவே அவளோட சந்தோஷத்தை தேடி போயிட்டா என்று வருத்தமாக கூறினார். ராஜச்சந்திரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. செந்தில்நாதனின் தற்போதைய நிலையை எண்ணி மிகவும் கவலைப்பட்டார். செந்தில்நாதன் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய குடும்பத்தை இந்த அளவிற்கு கொண்டு வர மிகவும் கஷ்டப்பட்டார்.
அவரால் தான் செந்தில்நாதன் குடும்பம் மரியாதையுடனும் உயர்ந்த செல்வாக்குடனும் உள்ளது. பாவம், அவர்களின் குடும்பம் ஆத்மிகாவின் கைகளுக்கு வரும்போது அவர்கள் இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றிய பேரும் புகழும் போய்விட்டது. உலகில் எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறார்கள். மாதவன் குடும்பத்தில் இருந்து அந்த கேவலமான ஒருவனை காதலிக்கும் அளவிற்கு எப்படி மனம் வந்தது? அவள் தன் வாழ்நாள் முழுவதையும் அவனிடம் ஒப்படைக்க முடிவு செய்திருந்தாள். அவள் திருமணம் செய்து கொண்ட பின் இப்போது அவன் காட்டும் அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாள். அவள் உண்மையிலேயே மிகவும் அப்பாவியாக இருக்கிறாள். மாதவன் குடும்பத்தை சேர்ந்த ஓநாய்க்கள் அவளை அடிமையாக நடத்த காத்திருக்கின்றது. செந்தில்நாதன் குடும்பம் மற்றும் ஆதித் நாராயணன் குடும்பத்தின் செல்வாக்கு காரணமாக இப்போது அவளிடம் அவர்கள் பாசமழை பொழியலாம். ஆனால் செந்தில்நாதன் இறந்துவிட்டால் ஜனாதிபதி மாறியதும் அவளுடைய விதி அப்படியே தலைகீழாக மாறும். மறுபுறம் ஆதித் நாராயணன் குடும்பம் செந்தில்நாதன் குடும்பத்தை போலெல்லாம் ஆதித் நாராயணன் குடும்பத்தில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் இருக்கின்றனர். அவள் இப்போது வீட்டின் செல்ல மகளாக இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆகி சென்று விட்டதால் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக இருக்க வேண்டும். அவளுடைய திருமணத்திற்கு பிறகு மாதவன் குடும்பத்தில் ஒருத்தியாக இருப்பாள். அதனால் ஆத்மிகாவின் சமீபத்திய நடவடிக்கை அவரை மட்டுமல்ல முழு செந்தில்நாதன் குடும்பத்தையும் காயப்படுத்தியது. இருப்பினும் அதற்கு சில நேர்மறையான காரணங்கள் இருந்தன. ஆனால் அவை அனைத்தும் மாதவன் குடும்பத்தினருக்கானவை. ஏனென்றால் மாதவன் குடும்பத்தினர் அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற உதவுவதற்காக அவள் தன்னையும் செந்தில்நாதன் குடும்பத்தையும் விற்றுவிட்டாள். ஆத்மிகா முதலில் வெற்றியாளரின் பக்கத்தில் இருந்தாள். அவள் இங்கேயே இருந்து மாதவன் குடும்பத்தின் அழிவை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்போது அவள் சந்திரன் குடும்பத்தின் கோபத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள். அவள் அமைதியான வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவள் வேண்டுமென்றே அழிவின் பாதையை தேர்ந்தெடுத்தாள். அதனால் ஆத்மிகா தனக்கும் தன் குடும்பத்தினருக்குமான அழிவை தேடிக்கொண்டாள். ராஜச்சந்திரன் ஆத்மிகாவை நினைத்து வருத்தப்படவில்லை. ஆனால் செந்தில்நாதனை நினைத்து வருந்தினார். ராஜச்சந்திரன் வீட்டிற்கு வந்ததும் செந்தில்நாதன் கூறிய அனைத்து விஷயங்களையும் கூறினார். அவரை மிகவும் வருத்தப்பட்டார். ரொம்ப நல்ல மனுஷன், தன்னோட குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா பாவம், ஆத்மிகாவால அவங்க குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு தெரியல. அவன் மொத்த குடும்பத்தையும் அழிக்க போறா என்று ராஜச்சந்திரன் புலம்பினார். வேறு குடும்பத்தின் நிலைமையை பற்றி கவலைப்படுவதற்கு ரவிக்கு நேரமில்லை. குறிப்பாக அவந்திகாவின் வாழ்க்கைக்கு எதிராக விளையாடினவர்களை பற்றி நினைக்க சுத்தமாக நேரமில்லை. தாத்தா, நீங்க சொல்றத பார்த்தா செந்தில்நாதன் குடும்பம் இன்னும் மாதவன் குடும்பத்தை எதிர்க்குதா? இந்த நிச்சயதார்த்தம் அவங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே என்றான். ஆமா ரவி, நீ சொல்றதும் சரிதான். ஆத்மிகாவும் அரவிந்தும் அப்படி தப்பு பண்ணியும் செந்தில்நாதன் ஒத்துக்கலதான். ஆனா அனுபமா தான் ஏத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கா. அனுபமாவும் ஆத்மிகாவும் இதை ஏத்துக்கிட்டதால அவரால் ஒன்னும் பண்ண முடியல. தலை விதியேன்னு ஏத்துக்கிட்டாரு போல என்றார். நீ சொல்றது பார்த்தா அனுபமா மேலதான் ஏதோ சந்தேகமா இருக்கு. இல்லனா ஏன் அவரை சம்மதிக்க வைக்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க என்று அவந்திகா கேட்டாள். ஆத்மிகாவை மாதவன் குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தன்னோட மகள் வாழ்க்கை அழிஞ்சிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி கவலைப்பட்டதா தெரியல. அதனால அனுபமாவுக்கும் மாதவன் குடும்பத்துக்கும் இடையில யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல என்றாள். அது என்ன ரகசியமா இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அவந்திகா, இது இப்ப வேணும்னா மர்மமா இருக்கலாம். ஆனா எல்லாம் ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும். அவங்க நிச்சயதார்த்த பார்ட்டி வைக்க போறாங்க இல்லையா? நாம அதுக்கு கண்டிப்பா போகணும். கண்டிப்பா இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காகவே போகணும் என்றாள். ரவி, சரிதான். ஏய், நானும் இதாண்டி நினைச்சேன். நாம அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த நிச்சயதார்த்த பார்ட்டிய மிஸ் பண்ணிடக்கூடாது என்றான். அவந்திகாவும் அவனை பார்த்து சிரித்தாள். கண்டிப்பா போறோம். ஏன்னா இந்த பார்ட்டி அவங்களோட சாவுக்கு ஹெல்ப் பண்ற பார்ட்டியா கூட இருக்கலாம்ல என்றாள். கண்டிப்பா நாம அங்க போறோம், ஓகே என்றான். ராஜச்சந்திரன் மகிழ்ச்சியாக இருந்தார். சந்திரன் குடும்பத்தினால் பழி வாங்க முடியாவிட்டாலும் சந்திரன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அவர் காண முடிந்தது. ஆத்மிகாவுடன் ஒப்பிடும்போது அவந்திகா மிகவும் புத்திசாலி. அதுவும் இல்லாமல் அவள் சந்திரன் குடும்பத்திற்கு கிடைத்த அதிர்ஷ்டம். அவந்திகா மீண்டும் ரவியை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் இருவரும் சேர்ந்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை மேம்படும் என்றும் அது ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சியை தூண்ட உதவும் என்று அவர் நம்பினார். அவர்களின் நேர்மையை வெளிப்படுத்த மாதவன் குடும்பம் ஆத்மிகா மற்றும் அரவிந்தின் நிச்சயதார்த்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்தது. சந்திரன் குடும்பம் உட்பட குறிப்பிட்ட செல்வாக்குள்ள நபர்கள் அனைவரும் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் எல்லாருடைய உதவி வருங்காலத்தில் தேவைப்படலாம் என்பதற்காக மாதவன் குடும்பத்தினர் அவர்களை அழைத்திருந்தனர். சந்திரன் குடும்பத்திற்கு இது பிடிக்கவில்லை என்றாலும் அனுபமாவை பற்றி ஏதாவது தெரியலாம், அதை கண்டுபிடிப்பதற்காகவே அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் ராஜச்சந்திரன் வரவில்லை. அவந்திகாவும் ரவியும் வந்தார்கள். அவர்கள் இருவரும் வந்தபோது மாதவன் குடும்பத்தின் முகங்களில் அளவில்லாத புன்னகை தெரிந்தது.
எங்க மாதவன் குடும்பத்தை அழிக்க சந்திரன் குடும்பம் திட்டமிடவில்லையா? உங்களோட திட்டத்தில் இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நாங்க மீண்டும் முன்னேறோம். அதனால உங்களுடைய திட்டம் தோல்வியற்றது. எதிர்காலத்தில் எந்த குடும்பம் அழிய போகிறது என்று சொல்வது கடினம். இந்த நிச்சயதார்த்த விழா தங்கள் தலை விதியை மாற்றப் போகிறது என்று மாதவன் குடும்பத்தினர் நம்பிக்கை கொண்டிருந்தனர். அவர்களின் திட்டம் மீண்டும் ஆரம்பித்தது. அவர்கள் விரைவில் உலகத்தை தங்கள் காலடியில் கொண்டு வருவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் சந்திரன் குடும்பத்தையும் தரையில் போட்டு நசுக்குவார்கள். அதனால் அவந்திகாவையும் ரவியையும் எதிர்கொண்ட அணுகுமுறை ஆணவம் நிறைந்து இருந்தது. அவர்களை வாழ்த்திய அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தனர். மாதவன் திமிராக கேட்டார், எங்க ராஜச்சந்திரனை காணும்? ஏன் இங்க வரலையா? அவன் வருவான்ல நினைச்சேன். ஒரு பாட்டிக்கு வர முடியாத அளவுக்கு வயசாயிடுச்சா என்ன என்றார். ரவி கிண்டலாக கூறினான். சந்திரன் குடும்பம் தோல்வியுற்றதால் முகத்தை காட்ட அவர் வெட்கப்படுவதால் அவர் இங்கு வரவில்லை என்று சூசகமாக கூறினார். ஒரு அர்த்தமுள்ள புன்னகையுடன் ரவி பொறுமையாக, என்னோட தாத்தா இது போல எதுக்கும் யூஸ் இல்லாத விஷயத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொன்னாரு. ஏன்னா கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு தெரியாதுல என்றார். மாதவன் அவன் சொன்னதை புரிந்து கொண்டார். இந்த நிச்சயதார்த்த விருந்தின் நோக்கத்தை ரவி கிண்டல் செய்து கொண்டிருந்தான். இது எல்லாம் ஒரு கண் துடைப்பாக இருக்கலாம் என்று. மாதவன் கோபமாக, நீ சொல்றதும் சரிதான் ரவி, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல. இருந்தாலும் சில விஷயங்கள் முன்னாடியே எழுதப்பட்டிருக்கும். அதனால ஒரு சில பேர் போராடுறத நிறுத்திட்டு சரணடைஞ்சா நல்லா இருக்கும் என்று கூறினார். ரவி சிரித்தான். பரவாயில்ல, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் நானும் ஒரே மாதிரியால நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த விஷயத்த சொன்னவங்க யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் என்றான். மாதவன் கோபமாக, யாரு நினைச்சது நடக்குதுன்னு பாக்க நீங்க முதல்ல உங்க உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பாக்க நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார். உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன். இந்த உடம்பு இன்னும் பல வருஷம் தாங்கும். ஆனா எனக்கு உங்க உடல்நிலைய நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு என்றார். அப்படியா, சரி, யார் ரொம்ப நாள் இருக்காங்கன்னு பாப்போம் என்று மாதவன் கூறிவிட்டு அவர்களிடம் இருந்து விலகி சென்றார். ரவி அவரை கோபமாக முறைத்து பார்த்தான். அவந்திகா ரவியின் அருகில் வந்து அவனுடைய காதருகில், இந்த பாட்டி அவங்களோட பிரம்மாண்ட ரீஎன்ட்ரின்னு இந்த மாதவன் குடும்பம் நம்புது போல என்று நக்கலாக கூறினாள். அப்படி அவர்கள் நினைக்கவில்லை என்றால் மாதவன் வேண்டுமென்றே அவர்களுக்கு முன்னால் எவ்வளவு திமிராகவும் தைரியமாகவும் வந்து பேசி இருக்க மாட்டார். அதற்கு ரவி அவளிடம், அப்புறம் இருக்காதா பின்ன, அவங்களோட நம்பிக்கையே அதானே. ஆத்மிகாவை கல்யாணம் பண்றது செந்தில்நாதன் குடும்பம், ஆதித் நாராயணன் குடும்பம், அப்புறம் அனுஷ்யா மேடம் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான கோல்டு காயினே அவதான். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம எப்படி இருக்கும் என்றான். சீச்சி, இவ்வளோ ஒரு கேவலமான பிளான் பண்ணி, அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பகடக்காயா யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த 3 குடும்பத்தோட ஆதரவு கிடைச்சா எல்லாம் மாறிடும்னு நினைப்பு. என்ன, குறைஞ்சபட்சம் அவங்க மாதவன் குடும்பத்தை டார்கெட் பண்றதை நிறுத்துவாங்க, அவ்வளவுதான். இது உண்மையிலேயே குட் மூவ்ல. அவந்திகா அந்த இடத்தை முழுவதும் சுற்றி பார்த்தாள். மாதவன் குடும்பத்தினரின் சார்பாக வந்திருக்கும் பலரை கண்டாள். மாதவன் குடும்பம் இந்த நிச்சயதார்த்தம் மூலம் பல செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடன் தங்களை இணைத்துக் கொண்டது. இதனால் அவர்களின் நிலையை இன்னும் உயர்த்தியது. இது மாதவன் குடும்பத்தின் ஈகோவை பெரிதும் உயர்த்தியது. இருப்பினும் அரவிந்த் ஆத்மிகாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு எல்லாம் சரியாக நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களா? சந்திரன் குடும்பம் உயிருடன் இருக்கும் வரை அப்படி எதுவும் நடக்க விடாது. அவந்திகா அங்கு இருந்த ஒவ்வொருவரையும் கவனித்தாள் மற்றும் பல மறைக்கப்பட்ட சிக்கல்களையும் கண்டாள். உனக்கு தெரியுதா, நம்ம நினைக்கிற மாதிரி மாதவன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா இல்ல. அவங்க குடும்பத்திலயும் பிளவு இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கிறது மாதவன் குடும்பத்து ஆள் தானே. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவர் மட்டும்தான் சோகமா இருக்காரு என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் ரவி அவள் கூறிய திசையை நோக்கி பார்த்தான். ஒரு நடுத்தர வயது இருக்கும் மனிதன் கையில் கிளாஸை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். ரவி சிரித்தான். ஆமா, நீ சொல்றது சரிதான். விக்ரம் ஆதித்தன், அவர்தான் வித்யுக்தாவோட அப்பா என்றான். விக்ரம் ஆதித்தனா? மாதவன் குடும்பத்துல 3 பசங்களை ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறவர் தானே. அவரோட வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சின்ன போஸ்ட்ல இருக்காரு. மாதவன் குடும்பத்துல இவர் இருக்காருன்னே பல பேருக்கு தெரியாது என்றாள். பரவாயில்லையே, நல்லா ஒப்பிக்கிற. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கடி. உனக்கு தெரியாததுன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல எனக்கு சான்ஸ் கொடுக்கறியா? போடி நீயே என்று ரவி விளையாட்டிற்கு கோபித்துக் கொண்டான். அவள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தாள். அதனால்தான் அவந்திகா இந்த பாட்டிக்கு வர பிடிவாதமாக இருந்தாள். மாதவன் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டால் அவர்கள் அதை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். விக்ரம் ஆதித்யனுக்கு தன்னோட பொண்ணு கொலை பண்ணது அரவிந்தான தெரிஞ்சா என்ன ஆகும்?
அவரு அவங்க கூட சண்டை போடுவாரா என்ன என்று அவந்திகா கூறினாள். ரவி அதை நிராகரித்தான். ஆனா நம்ம கிட்ட அதுக்கான தகுந்த ஆதாரம் இல்லையே என்றான். உண்மையிலேயே எனக்கு ஆர்வமா இருக்கு. அரவிந்த் ஏன் தன்னோட ஒரு பாம்பை எடுத்துட்டு வரணும்? அந்த நேரத்துல வித்யுக்தாவை கைது பண்றதுக்கான எந்த க்ளூவும் கிடைச்சி இருக்க சான்ஸே இல்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படி இன்னும் அந்த விஷயம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு என்று அவந்திகா கூறினாள். அரவிந்த் வரப்போ ஏதோ மேலோட்டமா விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். மாதவன் குடும்பத்துக்கிட்ட நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் புதைச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், நீ என் கூடவே இரு, எங்கேயும் தனியா போயிடாத என்று ரவி கவலையாக கூறினார். அவர்கள் இப்போது மாதவன் குடும்பத்தின் எல்லைக்குள் இருந்தனர். அவந்திகா புன்னகையுடன் தலையசித்தாள். ரவி, நீ கவலைப்பட வேண்டாம், என் கூட அலித்ரா இருக்கா, நான் பாதுகாப்பா தான் இருப்பேன் என்றார். அலித்ரா அவந்திகாவின் செயலாளராக இங்கு வந்திருக்கிறாள். அவள் உண்மையில் தனிப்பட்ட உதவியாளரை போல அவந்திகாவுக்கு பின்னால் நெருக்கமாக பின்தொடர்ந்தாள். அவந்திகா அலித்ராவை பார்த்தாள். அவள் அவந்திகாவை பார்த்து கிண்டல் செய்தாள். மேலும் அவந்திகாவிற்கு கராத்தே எல்லாம் தெரியும். அதனால் எந்த ஒரு சிக்கலையும் அவள் சமாளித்து விடுவாள். இருப்பினும் ரவியால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. அவன் அவள் கையை பிடித்துக் கொண்டான். அவள் உலகின் மிக உயர்ந்த பொக்கிஷம் போல அவளை பாதுகாக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூடவே இரு, என் கையை பிடிச்சுக்கோ, என் கையை விட்டுடாதடி என்று அவன் எச்சரித்தான். சரி ரவி என்று அவந்திகா அவனுடைய கையை பிடித்துக் கொண்டாள். அவர்களுக்கு பின்னால் வந்த அலித்ரா அவனுடைய அன்பை பார்த்து பொறாமை கொண்டாள்.